மஞ்சளோட யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்ச் 8 உலக மகளிர் தினம். இந்நாளில் பெண்களை தலை வணங்குவோம். பெண்கள் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஆண்டுதோறும் மார்ச் 8ஆம் தேதி உலகம் முழுவதும் மகளிர் தினம் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த உலகில் பெண்ணாக பிறந்தவளுக்கு தாய், மனைவி, தங்கை, தோழி, மகள் என்று நம் உறவின் அனைத்து பகுதியிலும் நீக்கமற நிறைந்திருப்பவர்கள் பெண்கள். ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பாள் என்று கூறப்படுவது இதனால்தான். ஒருவரின் சொந்த நாடு கூட தாய்நாடு என்றுதான் அழைக்கப்படுகிறது. இதேபோல் நதிகள், மலைகள் என்று முக்கியமானவை அனைத்துக்கும் பெண்கள் பெயர்கள் தான் வைக்கப்படுகிறது. அந்த அளவுக்கு பெண்மைக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. பெண்ணின் பெருமை. இன்றைய சமுதாயத்தில் பெண்கள் பல துறைகளில் சிறந்து விளங்குவது மறுக்க முடியாத உண்மை அல்லவா? குறிப்பாக ஆண்களை எதிர்கொள்வது சிரமம் என்ற நிலையிலிருந்து முன்னேறி ஒவ்வொரு துறையிலும் பெண்கள் ஆண்களுக்கு நிகராக கடுமையான போட்டியை தந்து வருகிறார்கள். பெண்கள் என்றாலே ஆசிரியர் அல்லது செவிலியர் வேலைக்கு தான் என்ற கூற்றெல்லாம் தற்போது மாறிவிட்டது. அதாவது பெண்கள் இப்பொழுது ஆகாய விமானம் ஓட்டுவது, ரயில் இன்ஜின்களை இயக்குவது, அறிவியல் ஆராய்ச்சியில் சிறந்து விளங்குவது, கணினி துறையில் புரட்சிகர மாற்றங்களை ஏற்படுத்துவது என்று பெண்கள் முத்திரை பதிக்காத துறையே இல்லை. அந்த அளவிற்கு பெண்கள் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குகின்றனர். பெண் கல்வி. பெண்களுக்கு கல்வி தேவையில்லை என்றும் அவர்களை வீட்டிற்குள் பூட்டி வைத்துவிட்டு வீட்டு வேலைகளை செய்ய வைத்த காலங்கள் அனைத்தும் மாறிவிட்டது. இன்றைய சூழ்நிலையில் பெண்கள் நாடு கடந்து கடல் கடந்து பல சாதனைகளை செய்து வருகின்றனர். ஆகவே சமுதாய மறுமலர்ச்சி ஏற்பட, குடும்பத்தை சரியான முறையில் நிர்வாகம் செய்ய, உலகத்தை பேணி காக்க, பொருளாதார நிலை அதிகரிக்க பெண் கல்வி அவசியமான ஒன்றாகும். உலக அளவில் நாட்டின் ஆன்மீக தத்துவ ஞானத்தை உணர்த்திய வீரத்துறவி சுவாமி விவேகானந்தரும் பெண்மையை போற்றியவர்களில் தலைச்சிறந்து விளங்குகிறார். மகாகவி பாரதியார் பெண்மையை போற்றுவதை தன் மனைவியிடமிருந்தே தொடங்கினார். செல்லம்மா, எனக்கு சமமாக பக்கத்தில் அமர்ந்து கொள். உடல் அமைப்பில் மாறுபட்டாலும் ஆணையும் பெண்ணையும் சமமாகவே இறைசக்தி படைத்துள்ளது. எண்ணங்களும் உணர்வுகளும் ஒன்றே ஆகும் என கூறி பெருமைப்படுத்தினார். ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்றெண்ணி இருந்தவர் மாய்ந்துவிட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண்கள் இலைப்பிள்ளை காணென்று கும்மியடி என்று பாரதியாரின் கற்பனையில் பெண் விடுதலை வெளிப்படுகிறது. அடிமையுள் நீங்க பெண் விடுதலை அவசியம் என்று பாடுகிறார். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்றார் கவிமணி தேசிக விநாயகம். ஆனால் யதார்த்த நிலைமைகள் அவ்வாறு பெருமைப்பட வைக்கவில்லை. பாலின அடிப்படையிலான பாகுபாடுகளும் ஏற்றத்தாழ்வுகளும், உரிமைகள் பறிப்பும் அவமானப்படுத்தல்களும், பாலியல் வன்முறைகளும், வேலையின்மையும் வேலை இழப்புகளும், வறுமையும், குடும்பச் சுமைகளும், சமூக புறக்கணிப்புகளும், ஆணாதிக்க அடக்குமுறைகளும் மங்கையராய் ஏன் பிறந்தோம் என்று கேள்வியை எழுப்புகின்றன. ஒவ்வொரு பெண்ணின் வாழ்க்கையிலும் ஏதேனும் ஒரு கட்டத்திலாவது இந்த கேள்வி மனதில் எழவே செய்கிறது. இந்த உலகம் பெண்களுக்கும் உரியது என்ற நிலை இன்னும் உருவாகவில்லையே என்பது வேதனையானது. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்றார் மகாகவி பாரதியார். ஆனால் அவரது கனவு இன்னும் முழுமையாக நனவாகிவிடவில்லை. நாடாளுமன்றம், சட்டப்பேரவைகளில் பெண்களின் பிரதிநிதித்துவம் பரிதாபகரமானதாகவே உள்ளது. அவர்களுக்கான 33% இடஒதுக்கீடு இன்னும் கிட்டிய பாடில்லை. உயர் பதவிகள், கல்வி, வேலை வாய்ப்புகள் போன்றவனவற்றில் பெண்களுக்கு உரிய இடம் இன்னும் கிடைக்கவில்லை. அரசியல் கட்சிகளும் ஆணாதிக்க அதிகார கோட்டைகளாகவே உள்ளன. உலகெங்கும் இதே நிலைதான். சம வேலைக்கு சம ஊதியம் பெண்களுக்கு கிடைக்கவில்லை. கூலி தொழிலாளர் முதல் திரைப்பட கதாநாயகிகள் வரை எதிர்கொள்ளும் தீராத பிரச்சனை இது. பெண் உழைப்பாளரின் உழைப்பாற்றலுக்கு உரிய விலை ஆணுக்கு நிகராக கிடைப்பதில்லை. குடும்ப வறுமை சுமை முழுவதும் பெண்கள் மீதே ஏற்றப்படுகிறது. குழந்தைகளை வளர்த்தல், முதியோரை பேணுதல், கணவருக்கு பணிவிடை செய்தல், உணவு தயாரித்தல், பரிமாறல், துணி துவைத்தல், தண்ணீர் கொணர்தல் உள்ளிட்ட அனைத்து குடும்ப வேலைகளும் பெண்களுக்கே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. அதுவும் ஊதியமும் இல்லா உழைப்பு. இதை தவிர குடும்ப பொருளாதாரம் மூழ்கிவிடாமல் காக்க வருவாய் ஈட்ட வேலைக்கு செல்ல வேண்டும். இல்லத்தரசி என்ற பட்டத்துடன் இத்தனை சுமைகளா? இவை தவிர
ஜாதி மத இன அடிப்படையிலான எந்த மோதல்களிலும் பெண்களே முதல் இலக்கு. ஜாதி ஆணவ படுகொலைகளில் அவர்களுக்கே முதன்மை பாதிப்பு. இந்த நிலைமைகளை மாற்ற பல நூறு ஆண்டுகளாக பெண்கள் போராடி வருகின்றனர். அதன் அடையாளம்தான் அனைத்து நாடுகளின் மகளிர் தினம். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8ஆம் தேதியன்று இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த தினத்தையும் தங்கள் வருவாயை பெருக்கும் தினமாக பெரு நிறுவனங்கள் மாற்றி வருகின்றன. மகளிர் தினம் நெடிய வரலாற்றை கொண்டது. மகளிரை அனைத்து வகை சுரண்டல்களிலிருந்தும் முழுமையாக விடுவிப்பதை லட்சியமாக கொண்டதே இந்த தினம். வரலாற்றில் முதன்முறையாக மகளிர் தினம் அமெரிக்காவில் தான் கொண்டாடப்பட்டது. சிகாகோ நகரின் காரிக் அரங்கில் 1908 மே 3 அன்று உலகின் முதல் மகளிர் தினம் கூட்டம் நடந்தது. அந்த மகளிர் தினம் அந்த நகரில் மட்டுமே கொண்டாடப்பட்டது. அனைத்து நாடுகளின் மகளிர் தினமாக அப்போது அது பரிணமிக்கவில்லை. 1909 பிப்ரவரி 28 அன்று நியூயார்க் நகரில் தேசிய மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. சோஷலிஸ்டுகளின் முன் முயற்சிகளால் இவை நடந்தன. 1908ஆம் ஆண்டுக்கு பிறகு பல்வேறு நாடுகளில் பல்வேறு தினங்களில் மகளிர் தினம் கடைபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில் உலக சோஷலிஸ்ட் பெண்கள் மாநாடு டென்மார்க் தலைநகர் கோபன்ஹேகனில் 1910 ஆகஸ்ட் 26, 27 தேதிகளில் நடைபெற்றது. கிளாரா ஜெட்கின் தலைமை வகித்தார். இந்த மாநாட்டில் கர்ப்பிணிகள், தாய்மார்கள், குழந்தைகள் நலனுக்காகவும் அனைவருக்கும் வாக்குரிமை கோரியும் போரை எதிர்த்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதே மாநாட்டில்தான் உலக மகளிர் தினம் குறித்த வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தில் அனைத்து தேசிய இனங்களையும் சேர்ந்த சோஷலிஸ்ட் பெண்கள் ஒரு தனி சிறப்புள்ள தினமாக மகளிர் தினத்தை கடைபிடிக்க வேண்டும். பெண்கள் அனைவருக்கும் வாக்குரிமை என்ற பரப்புரைக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த தினத்தை கடைபிடிக்க வேண்டும். சமூக பிரச்சனைகளில் பொது உடைமை கண்ணோட்டத்துடனும் பெண்கள் பிரச்சனை முழுவதுடனும் வாக்குரிமை கோரிக்கையை இணைத்து விவாதிக்க வேண்டும் என கூறப்பட்டிருந்தது. ஆனால் மகளிர் தினத்துக்காக குறிப்பிட்ட நாள் எதுவும் அப்போது நிச்சயிக்கப்படவில்லை. அதன் பின்னர் 100 நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்ட உலக சோஷலிஸ்ட் பெண்கள் மாநாட்டில்தான் உலக பெண்கள் தினமாக மார்ச் 8ஆம் தேதி தீர்மானிக்கப்பட்டது. அதற்கும் ஒரு காரணம் இருந்தது. 1917 மார்ச் 8 அன்று ரஷ்யாவின் அன்றைய தலைநகரான பீட்டர் கிரேடில் தொழிற்சாலைகள் நிறைந்த வைப்போர் பகுதியில் துணி ஆலைகளில் பெண் தொழிலாளர்கள் பெண்கள் தினத்தை கடைபிடித்தார்கள். அன்று வேலை நிறுத்த போராட்டத்தையும் தொடங்கினார்கள். நகர் முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடந்தன. அந்த வேலை நிறுத்த போராட்டம் புரட்சிக்கு வழிவகுத்தது. ரஷ்யாவில் ஜார் மன்னரின் ஆட்சிக்கு முடிவு கட்டியது. அதைத் தொடர்ந்து லெனின் தலைமையில் அக்டோபர் புரட்சியும் வெற்றி பெற்றது. இந்த வெற்றிக்கு பின்னர் கம்யூனிஸ்ட் பெண்கள் அகிலம் அமைப்பின் 2வது மாநாடு 1921ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 9 முதல் 15 வரை மாஸ்கோவில் நடந்தது. இந்த மாநாடுதான் சர்வதேச உழைக்கும் பெண்கள் தினத்துக்கான தேதியை மார்ச் 8 அன்று நிச்சயித்தது. அதாவது ரஷ்ய புரட்சிக்கு வழிவகுத்த மார்ச் 8 உலக மகளிர் தினமாக தீர்மானிக்கப்பட்டது. இது குறித்து கம்யூனிஸ்ட் பெண்கள் அகிலம் என்ற ஜெர்மன் மொழி இதழில் ஜனவரி பிப்ரவரி 1922 செய்தி வெளிவந்தது. அந்த செய்தியில் இம்மாநாட்டில் பங்கேற்ற பல்கேரிய நாட்டு தோழர்கள் ஒரு யோசனையை முன்வைத்தார்கள். உலக பெண்கள் தினத்தை மார்ச் 8ஆம் தேதியில் ரஷ்ய தோழர்கள் கொண்டாடுகிறார்கள். அதே தேதியில் அனைத்து நாடுகளிலும் கொண்டாட வேண்டும் என அவர்கள் முன்மொழிந்தார்கள். அதை அனைத்து பிரதிநிதி தோழர்களும் ஏற்றுக்கொண்டனர். 1917 மார்ச் 8 பெண்கள் தினத்தை முன்னிட்டு பீட்டர் கிரேடில் பெண் தொழிலாளர்கள் நடத்திய வேலை நிறுத்தம் பேரணிகள் ரஷ்ய புரட்சிக்கு இட்டுச் சென்றதை இந்த மாநாட்டு முடிவு நினைவுபடுத்தியது என கூறப்பட்டுள்ளது. மகளிர் தினம் என்பது சர்வதேச உழைக்கும் பெண்களின் ஒற்றுமைக்கான தினம் என்று ரஷ்ய பெண் புரட்சியாளர் அலெக்சாண்ட்ரா கூறினார். பின்னர் 1975ஆம் ஆண்டை உலக பெண்கள் ஆண்டாக ஐநா சபை அறிவித்தது. அந்த ஆண்டில் மார்ச் 8ஆம் தேதியை சர்வதேச பெண்கள் தினமாக ஐநா சபை கொண்டாடியது. அது மட்டுமின்றி 1977 தனது உறுப்பு நாடுகள் அனைத்தும் மார்ச் 8ஆம் தேதியை பெண்கள் உரிமைகளுக்கும் உலக சமாதானத்துக்குமான ஐக்கிய நாடுகளில் தினமாக அறிவிக்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையில் பொதுச்சபை கூட்டம் அறைகூவல் விடுத்தது. அன்று முதல் உலகம் முழுவதும் அனைத்து நாடுகளின் மகளிர் தினமாக மார்ச் 8 கொண்டாடப்படுகிறது.
உலக மகளிர் தினம் என்பது தங்களின் உரிமைகளை பெண்கள் வென்றெடுப்பதற்கும், உழைப்புச் சுரண்டல் உட்பட அனைத்து வகை சுரண்டல்களிலிருந்தும் விடுதலை பெறுவதற்கும், பாலின சமத்துவத்தை எய்துவதற்கும் உறுதியேற்கும் தினமாகும். உழைப்பு சுரண்டலிலிருந்து விடுபடுவதே பெண் விடுதலையை முழுமைப்படுத்தும். அனைத்து சுரண்டல்களுக்கும் முடிவு கட்டும். ஒட்டுமொத்த சமூகத்தையும் உழைப்பு சுரண்டலில் இருந்து விடுவிக்காமல் பெண்கள் தங்களை மட்டும் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்துக் கொள்ள முடியாது. பெண் விடுதலையை பெண்கள் மட்டுமே போராடி பெற்றுவிடலாம் என கருதும் பெண்ணியவாதிகள் இதை அவசியம் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்நாளில் பெண்மையை போற்றுவோம். பெண்கள் நம் நாட்டின் கண்கள். பெண்கள் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மஞ்சளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.